வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யா லட்சுமி நாராயணன் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு பங்கு சந்தையில சரிஞ்சா இதை நம்ம ஒரு வாங்குற வாய்ப்பு, அதாவது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கக்கூடாது. சில டைம் ஸ்டாக் ஜென்யூனா வீக்கா இருக்கலாம், இல்ல சில டைம் அது இம்பார்ட்டன்டான சப்போர்ட் ஜோன் பக்கத்துல கரெக்ட் ஆயிருக்கலாம் மார்க்கெட் சென்டிமெண்ட்னால. அண்ட் இந்த டிஃபரன்ஸை நம்ம கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே ஆகணும். இன்னைக்கோட காணொலியில் நம்ம 5 பங்குகளை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கோம். எதெல்லாம் அதனுடைய மேஜர் சப்போர்ட் லெவல்ஸ் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம் அண்ட் எதனுடைய வணிகம் ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம பார்த்தோம்னா ரிலேட்டிவாக ஸ்ட்ராங்காக இருக்கும், அதை தான் பார்க்க போகிறோம். பட் இந்த ஸ்டாக்ஸை நம்ம வெறும் சார்ட்டை பார்த்து சூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஒரு நிறுவனத்துக்கும் இந்த சப்போர்ட் லெவல் ஏன் முக்கியம், நிறுவனத்துடைய வணிகம் எப்படி வளர்ந்துட்டு இருக்கு, வேல்யூவேஷன்ஸ் கம்ஃபர்டபுளான லெவலில் இருக்கா, அண்ட் எந்த லெவலில் என்டையர் செட்டப்பும் இன்வேலிட் ஆகும், பங்கு பிரேக் அவுட் ஆகும், அதுக்கு கீழே நீங்க குவாலிட்டி ஸ்டாக்ஸை மார்க்கெட் கரெக்ஷன் அப்போ ட்ராக் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த காணொலி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சரி, நம்ம முதல் பங்கு என்னன்னு பார்த்துடலாம். முதல் பங்கு ஒரு ஹை மார்ஜின் வணிகம் செஞ்சுட்டு இருக்காங்க ஃபார்மானுடைய ஏபிஐ ஸ்பேஸ்ல. சுப்ரியா லைஃப் சயின்சஸ் ஸ்டாக் கரண்டா 23% 52 வீக் ஹைக்கு பிலோவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வணிகம் ரொம்பவே சிம்பிள். சுப்ரியா லைஃப் சயின்ஸ் ஒரு B2B ஃபார்மசிட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ் தயாரிப்பாளராக இருக்காங்க. கம்பெனி ஆக்டிவ் ஃபார்மசிட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ் இல்லைன்னா ஏபிஐஸ் தயாரிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் மெடிக்கலா ஆக்டிவ் கெமிக்கல்ஸ், அதாவது அதர் ஃபார்மசிட்டிக்கல் நிறுவனங்கள் அவங்களுடைய டேப்லெட், கேப்சியூல், இன்ஜெக்ஷன், சிரப்ல பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவுடைய ஏபிஐ மார்க்கெட் மட்டுமே 1.3 lakh crores வர்த். பட் கம்பெனியுடைய மார்க்கெட் ஷேர் வெறும் 0.6% தான் இருக்கு. Q4 FY26ல கம்பெனியுடைய ரிப்போர்ட்டட் ரெக்கார்ட் குவார்ட்லி ரெவன்யூ 277 crores, 50% இயர் ஆன் இயர் க்ரோத் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. பட் இது ஒரு பெர்மனன்ட் ரன் ரேட்டா நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா டிலேட் எக்ஸ்போர்ட் ஷிப்மெண்ட்ஸ் இருந்தது Q3ல இருந்து, அது Q4க்கு ஸ்பில் ஓவர் ஆயிருக்கு. மெயினா டிசம்பர் ஹாலிடே ஷட் டவுன்ஸ்னால. இப்போ மார்ஜின் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பட் இன்னும் 40% பிளஸ் லெவல்ஸ்க்கு போகல. FY21ல நம்ம பார்த்த மாதிரி. ரீசன் என்னன்னா கம்பெனியுடைய புது ப்ராடக்டோட ஸ்ட்ராட்டஜி தான். கம்பெனி 3 to 4 நியூ மாலிக்யூல்ஸ் ஒவ்வொரு வருடமும் லான்ச் பண்றாங்க. இனிஷியலா இந்த ப்ராடக்ட்ஸ் செமில் அப் ஆகுது செமி ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ்ல. அண்ட் பிரைசிங் அண்ட் மார்ஜின்ஸ் இந்த இடத்துல லோவரா தான் இருக்கும். பெட்டர் மார்ஜின்ஸ் நம்ம ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ் ஆன US, யூரோப்ல எல்லாம் அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் கிடைக்கும். மேனேஜ்மெண்ட் எபிட்டா மார்ஜின் 33 to 35% ரேஞ்ச் FY27ல கைட் பண்ணிருக்காங்க. ப்ராடா இந்த கரண்ட் மார்ஜின்ஸ் லெவலுக்கு இன்லைனா தான் இருக்கு. ஸோ இது இன்னுமே ஹையரா இருக்கு அதனுடைய பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. PN EV by EBITDA பேசிஸ்ல ஸ்டாக் அரௌண்ட் மீடியன் வேல்யூவேஷன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரிலேட்டிவா ரீசனபிளா இருக்கு மார்ஜின்ஸ் அண்ட் ரிட்டர்ன் ரேஷியோஸ் கம்பேர் பண்ணும்போது. பட் ஒர்க்கிங் கேபிட்டல் நம்ம ரொம்ப கீயா பார்த்துட்டே இருக்கணும். இன்வென்ட்ரி டேஸ் அதிகமாயிருக்கு, ஏன்னா லார்ஜர் பேட்ச் சைஸ்னால. அதனால பேக்வர்ட் இன்டெகிரேஷன் பண்ணியிருக்காங்க. இன்வென்ட்ரி பில்டப்பும் ஆயிருக்கு நியூ ஃபெசிலிட்டியில. இதனால ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வளர்ந்தாலும் இந்த க்ரோத் இருக்குல்ல, கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகல. கெப்பாசிட்டி ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா கம்பெனி ஒரு அக்ரெசிவா எக்ஸ்பான்ஷன் அண்டர்டேக் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். அதனால தான் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் அப்புறம் அசட் டர்ன் ஓவர் டெம்பரரியா லோவா இருக்கலாம், இல்ல வாலடைலா இருக்கலாம். இது ஏன்னு பாத்தீங்கன்னா அசெட்ஸ் 2 to 3 years யூஸ்வலா எடுக்கும் ஒரு பீக் யூட்டிலைசேஷன் நம்ம அச்சீவ் பண்ணணும்னா. க்ரோத் அவுட்லுக் கொஞ்சம் பலமாவே இருக்கு. மேனேஜ்மெண்ட் 1000 crore இன் ரெவன்யூ டார்கெட் பண்ணிருக்காங்க FY27ல. 20% க்ரோத் FY26 விட. ஆம்பர்நாத்ல இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டி 350 to 400 crores ரெவன்யூ பீக் யூட்டிலைசேஷன்ல கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எந்த நிறுவனம்னாலும் ரிஸ்க் இருக்கோ, ரிஸ்க பார்த்துடலாம். மேனேஜ்மெண்ட் எக்ஸிகியூஷன் டைம் லைன் நம்ம கீயா பார்த்துட்டே இருக்கணும். அப்புறம் கமர்ஷியலைசேஷன், அப்புறம் ஆடிட் டைம் லைன் இந்த அம்பர்நாத் ஃபெசிலிட்டிக்கு ஆல்ரெடி டிலே ஆயிருக்கு, அதையும் நம்ம பார்க்கணும். ஏர்லியரா மேனேஜ்மெண்ட் ரெவென்யூ ஜெனரேஷன் ஒரு சர்டன் ப்ராடக்ட்ல Q4 FY26ல இருந்து எதிர்பார்க்கலாம்னாங்க. ஒரு இவென்ச்சுவல் ரெவென்யூ 40 to 50 crores அடுத்த 3 to 4 வருடத்துல. பட் ரெவென்யூ ஜெனரேஷன் இப்ப டிலே ஆகுது. ஸோ இம்பார்ட்டன்டா நம்ம மேனேஜ்மெண்ட் கைடன்ஸ் அப்புறம் ஆக்சுவல் எக்ஸிகியூஷன் என்ன ஆகுதுன்னு ட்ராக் பண்ணணும். பிளஸ் கீ வாட்ச் பாயிண்ட்ஸ் ஒர்க்கிங் கேபிட்டல், கெப்பாசிட்டி எவ்வளவு யூட்டிலைஸ் பண்றாங்க, எஸ்பெஷலா ஆம்பர்நாத் ஃபெசிலிட்டி எக்ஸிகியூஷன், அப்புறம் மேனேஜ்மெண்ட் கைடன்ஸோட கிரெடிபிலிட்டி எல்லாத்தையும் பார்க்கணும். அடுத்ததா பார்க்க போற நிறுவனம் ஒரு டைவர்சிஃபைட் B2B தயாரிப்பாளராக இருக்காங்க ஆட்டோ காம்பனன்ட் ஸ்பேஸ்ல. சாந்தார் டெக்னாலஜிஸ்
ஸ்டாக் வந்து 21% 52 வீக் ஹைல இருந்து கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வணிகம் ரொம்பவே சிம்பிள். சாந்தார் டெக்னாலஜிஸ் வந்து ஆட்டோமோட்டிவ் காம்பனன்ட்ஸ் தயாரிப்பு செய்வாங்க. வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர்ஸ் ஆன ஷீட் மெட்டல் பார்ட்ஸ், அலுமினியம் டைகாஸ்ட் காம்பனன்ட்கள், அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயாரிப்பு செய்யறாங்க. நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டும் இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்க போறது கிடையாது. பட் ஸ்னாப்ஷாட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து டூ வீலர் செக்மெண்ட்ல பிரைமரியா எக்ஸ்போஷர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அலுமினியம் டை காஸ்டிங், அதுக்கப்புறம் லாக்கிங் சிஸ்டம்ஸ் வந்து சிக்னிஃபிகண்டா கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கலாம். Q4 FY26ல கம்பெனியோட ரிப்போர்ட்டட் சேல்ஸ் growth வந்து ரஃபா 29% இயர் ஆன் இயர். கீ டிரைவர் வந்து டூ வீலர் செக்மெண்ட் தான். ஓவரால் இண்டஸ்ட்ரி 13% வளர்ந்தாலும் சாந்தா டெக்னாலஜிஸோட டூ வீலர் வணிகம் மட்டும் 35% வளர்ந்திருக்கு. ரெவென்யூ வளர்ச்சியும் இந்த புது கெப்பாசிட்டிஸ்ல இருந்து இந்த நிறுவனம் பார்த்திருக்காங்க. கிரீன்ஃபீல்ட் அப்புறம் பிரவுன்ஃபீல்ட் எக்ஸ்பான்ஷன்ஸ், சுந்தரம் கிளேட்டானுடைய அலுமினியம் டை காஸ்டிங் வணிகத்தை அக்வயர் பண்ணது, அதுக்கப்புறம் EV ப்ராடக்ட்ஸ் ஆன பேட்டரி சார்ஜர், மோட்டோ கண்ட்ரோலர்ஸ், இதெல்லாமே சேர்ந்து மீனிங்ஃபுல்லா ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்கு ரெவென்யூல. பட் ஒரு கேட்ச் இருக்கு, என்னன்னு பாத்தீங்கன்னா மார்ஜின்ஸ் தாங்க. ரெவென்யூ ரேப்பிடா வளர்ந்தாலும் எபிட்டா மார்ஜின்ஸ் ப்ராடா 10 to 11% ரேஞ்ச்லயே தான் இருந்திருக்கு கடந்த சில வருடங்களாவே. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா புது ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் அக்வயர்ட் அசெட்ஸ்லாம் இன்னுமே ஸ்கேல் அப் ஃபேஸ்ல இருக்கு, அதனால தான் இதுன்னு சொல்றாங்க. ஸோ நெட் மார்ஜின்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் அதர் இன்கமும் இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் இந்த இடத்துல பிளே பண்ணியிருக்கு. ஷார்ப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்கு FY26ல. பார்ட்லி ஒன் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு, ஒரு சர்ப்ளஸ் லேண்டை இவங்க செல் பண்ணதுனால. ஸோ நம்ம கண்டிப்பா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இன் ப்ராஃபிட் வந்து கம்பெனியுடைய கோர் ஆப்ரேட்டிங் செயல்திறன்ல இருந்து வருதா இல்ல எதுல இருந்து வருதுன்னு பார்க்கணும். காஸ்ட் ப்ரெஷர் நல்லாவே விசிபிளா இருக்கு. Q4 FY26ல மெட்டீரியல் காஸ்ட் வந்து 63.9% ரெவென்யூ வந்து அக்கௌண்ட் பண்ணிருக்கு. 62.2% இருந்தது Q4 FY25ல. இது வந்து கமாடிட்டி பிரைசஸ், ப்ராடக்ட் மிக்ஸ் இல்ல பாஸ் த்ரூ ப்ரெஷர்ஸ் வந்து மார்ஜினை இம்பாக்ட் பண்ணுதுன்னு காட்டுது. வேல்யூவேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல சாந்தா டெக்னாலஜிஸ் வந்து ஒரு டிஸ்கவுண்டடா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. அதே சமயத்துல ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி 16.2% இருக்கு. இது வந்து பியரோட மீடியனுக்கு பக்கத்துல இருக்கு. பட் ஒரு ரீசன் இருக்கு அந்த டிஸ்கவுண்ட்டுக்கு. கம்பெனியுடைய கேஷ் கன்வர்ஷன் வீக்கா இருக்கு. கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 136% FY23ல இருந்து 60% FY26ல டிக்ளைன் ஆயிருக்கு. ரிசீவபிள்ஸ் அண்ட் இன்வென்ட்ரியும் வந்து ப்ரெஷர் போடுது ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோல. நம்ம கீயா பார்க்கணும். மேனேஜ்மெண்ட் 15ல இருந்து 16% ஆர்கானிக் ரெவென்யூ growth FY27க்கு கைட் பண்ணிருக்காங்க. சுந்தரம் கிளேட்டனோட பிசினஸ் அடிஷனலா 400 crores in ரெவென்யூ கான்ட்ரிபியூட் பண்ண போகுது. ஸோ கன்சாலிடேட்டட் ரெவென்யூ இந்த நிறுவனத்துக்கு 5500ல இருந்து 5800 கோடியா போக வாய்ப்பு இருக்கு. ரிஸ்க் என்னன்னு பார்த்துடலாம். ஓவர்சீஸ் டர்ன் அரவுண்ட் ஜாஸ்தியா இருக்கு டைம். ஸோ கம்பெனியுடைய பாஸ்ட் கால்ஸ் பார்த்தோம்னா ரொமேனியா பிளான்ட் இனிஷியலா வந்து பிரேக் ஈவன் ஆயிருக்கணும் 25-26ல. பட் FY26ல ஓவர்சீஸ் பிசினஸ் வந்து EBT லாஸ் 26 crores ரிப்போர்ட் பண்ணிருக்கு. இதனால டர்ன் அரவுண்ட் டைம் லைன் வந்து இப்போ FY28 அவங்க புஷ் பண்ணிருக்காங்க. அடிஷனலா கேஷ் கன்வர்ஷனும் வீக்கா இருக்கு. ரிசீவபிள்ஸ் அப்புறம் இன்வென்ட்ரி ரெண்டுமே அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள நம்ம கண்டிப்பா மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். அடுத்ததா பார்க்க போற நிறுவனம் வந்து டர்ன் அரவுண்ட் அண்ட் இனோவேஷன் ட்ரிவன் வணிகம் செய்யறாங்க பார்மசிட்டிக்கல் துறையிலேயே. வாக்ஹார்ட் லிமிடெட் கம்பெனி இப்ப 23% அதனுடைய 52 வீக் ஹைக்கு கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வணிகம் சிம்பிள். வாக்ஹார்ட் வந்து தயாரிப்பு செய்யறாங்க, மெடிசன்ஸை சப்ளையும் செய்யறாங்க. கீ ஷிஃப்ட் என்னன்னா வாக்ஹார்ட் வந்து ட்ரெடிஷனல் காம்படிட்டிவ் ஜெனரிக்ஸ்ல இருந்து இனோவேஷன்ல தெரபிஸ்க்கு மூவ் ஆயிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலா நோவல் ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் டயபிட்டிஸோட பயோசிமிலர்ஸ்க்கு. கம்பெனியோட ரெவென்யூ மிக்ஸ் வந்து குளோபலா டைவர்சிஃபைடா இருக்கு. FY26ல 78% வாக்ஹார்டோட ரெவென்யூ வந்து அவுட் சைடு இந்தியா வந்திருக்கு. UK தான் வந்து லார்ஜஸ்ட் மார்க்கெட்டா இருக்காங்க. 39% டோட்டல் ரெவென்யூல கான்ட்ரிபியூட் பண்ணுது. இப்போ டர்னர் ஆன் வந்து FY26ல விசிபிளா இருக்கு. Q4 FY26ல ஸ்ட்ராங் growth டெலிவர் பண்ணிருக்காங்க. ஸ்கேல் அப் வந்து ஆயிருக்கா அவங்களோட குளோபல் சந்தையிலையும் ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் செக்மெண்ட்லயும். ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் பிசினஸ் வந்து 35% வளர்ந்திருக்கு. பயோடெக் செக்மெண்ட் வந்து 34% இயர் ஆன் இயர் வளர்ச்சி காட்டியிருக்கு. growth வந்து புது பார்ட்னர்ஷிப்ஸ்னாலையும் டீல் ஆக்விசிஷன்ஸ்னாலையும் பயோசிமிலர் லான்ச்சஸ் வந்து பிரேசில், தாய்லாந்து, ஈஜிப்ட் இந்த மாதிரி சந்தைகள்ல லான்ச் பண்ணதுனாலே தான் நடந்திருக்கு. பட் UK growth வந்து நம்ம கேர்ஃபுல்லா இன்டர்பிரேட் பண்ணணும். ரிப்போர்ட்டட் ரெவென்யூ இன் ரூபி டர்ம்ஸ் 13% வளர்ந்தாலும் UK ரெவென்யூ லோக்கல் கரன்சில 2.5 to 2.8% தான் வளர்ந்திருக்கு. அதாவது சிக்னிஃபிகன்ட் பார்ட் ஆஃப் growth இந்த நிறுவனத்துக்கு வந்து கரன்சி டிரான்ஸ்லேஷனால தான் வருது. பியூர் வால்யூம் growthோ இல்ல பிரைசிங் கெயினாலயோ வரல. கம்பெனியோட மார்ஜின்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு பெட்டரா. 5.4% இருந்தது கடந்த 3 வருடமா. 18.6% FY26ல இருக்கு. அண்ட் கம்பெனி ஃபைனலா ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. கீ ரீசன்ஸ் இந்த எக்ஸிட்க்கு என்னன்னா லாஸ் மேக்கிங் US ஜெனரிக்ஸ் பிசினஸ் அப்புறம் பெட்டர் ப்ராடக்ட்ஸ் மிக்ஸ் பண்ணதுனாலும் ஹை மார்ஜின் இனோவேஷன் போர்ட்ஃபோலியோ இதுல வந்து ஜேனிக் இருக்கு, அப்புறம் டயபெட்டிக்ஸ் பயோசிமிலர் இருக்கு.
பயோடெக் பிசினஸ் தான் கீ growth ட்ரிகரா இருக்கு. FY26ல பயோடெக் செக்மெண்ட் மட்டும் 697 crores ரெவென்யூ வந்து ஜென்ரேட் பண்ணிக்கு 21% குரூப்போட டோட்டல் ரெவென்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. மேனேஜ்மெண்ட் வந்து இது டபுள் ஆகும் அடுத்து 24ல இருந்து 36 மாதத்துலன்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியும் வந்து டபுள் ஆகும் 12 to 15 monthsல அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பட் ஒர்க்கிங் கேபிட்டல் ரிஸ்க் வந்து ரொம்பவே கிளியரா இருக்கு. இன்வென்ட்ரி டேஸ் 201 FY24ல இருந்து 286 டேஸா FY26ல ஜாஸ்தியா இருக்கு. இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ 1.82x இருந்து 1.28x கம்மியா இருக்கு. இந்த நிறுவனம் இன்வென்ட்ரி பஃபர்ஸ் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க ஜியோ பாலிட்டிக்கல் டிஸ்ரப்ஷன்ஸை மேனேஜ் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் மூலதன பொருளுடைய நிலையற்ற தன்மையை மேனேஜ் பண்றதுக்கும் ஃப்ரைட் காஸ்ட் ரிஸ்க்கும். பட் மார்ஜின்ஸை ப்ரொடெக்ட் பண்ணாலும் இவங்க கேஷ் கன்வர்ஷன் சைக்கிளில் 114லேருந்து 167 டேஸாக எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. கோர் ஆப்ரேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது, பட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து வாலடைலாக இருக்கு. அட்வான்ஸ் ரிசீவபிள்ஸ்னாலையும் இன்வென்ட்ரி பில்டப் ஆகிறதுனாலையும் லயபிலிட்டி ரீபேமெண்ட்னாலையும். அடிஷ்னலாக யூகே ரெவென்யூ 13% தான் வளர்ந்துருக்கு, பட் லோக்கல் கரன்சியில் 2.5% தான் வளர்ந்துருக்கு. லார்ஜ் பார்ட் ஆஃப் க்ரோத் வந்து கரன்சி டிரான்ஸ்லேஷன் கெயின்ஸ்னால வந்திருக்கு. வேல்யூவேஷனும் எக்ஸ்பென்சிவாக இருக்கு பார்த்தோன்னா வாக் அவுட் வந்து 106xல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பிஇல அண்ட் 42x EV by EBITDAல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சிக்னிஃபிகண்டா ஹையரா இருக்கு பியர் மீடியன் கூட கம்பேர் பண்ணும்போது. ROCE வந்து 7.5% தான், இது மச் லோவரா இருக்கு லார்ஜ் பார்மசிட்டிக்கல் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணணும். அடுத்ததா பார்க்க போற நிறுவனம் இன்டெகிரேட்டட் மைனிங் அண்ட் பவர் கம்பெனியா இருக்காங்க NLC இந்தியா லிமிடெட். இந்த பங்கு கரண்டா 23% பிலோ 52 வீக் ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் ஒரு இன்டெகிரேட்டட் மைனிங் அண்ட் பவர் கம்பெனி அப்படின்னா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா NLC இந்தியா வந்து கோல் அண்ட் லிக்னைட் மைன் பண்ணுவாங்க. இதை பயன்படுத்தி எலக்ட்ரிசிட்டி நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். அண்ட் இதை அவங்க அந்த எலக்ட்ரிசிட்டியை டிஸ்காம்ஸ் அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸை லாங் டேர்ம் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ஸ் மூலமா செல் பண்ணுவாங்க. லிக்னைட் மைனிங் செக்மெண்ட்ல கம்பெனி 50% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. கம்பெனி அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா ஃபினான்ஷியல்ஸ் வாலடைலா இருக்கலாம், அண்டர்லைங் பிசினஸ் வந்து ரிலேட்டிவா ஸ்டேபிளா இருந்தாலும் ரீசன் என்னன்னா ரெகுலேட்டரி அக்கௌண்டிங் தான். டாரிஃப் அப்ரூவல்ஸ் அப்புறம் பாஸ் பீரியடோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் சில டைம் வந்து சிங்கிள் குவார்டர்ல ரெகக்னைஸ் பண்றாங்க. அதனால ரெவென்யூ அப்புறம் ப்ராஃபிட் வந்து ரொம்ப வாலடைலா இருக்கிற மாதிரி நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. பின்னாடி வந்தோம்னா ஃபினான்ஷியல்ஸ்ல ரெவென்யூ growth வந்து ஷார்ப்பா இருந்திருக்கு Q4 FY26ல. மேஜர் ரீசன் Q4 growth வந்து ஆபரேஷனல் ஸ்கேல் அப் பண்ணிருக்காங்க புது கெப்பாசிட்டியில. கோல் ப்ரொடக்ஷன் 11.28% ஜாஸ்தியா இருக்கு. 19.14 மில்லியன் மெட்ரிக் டன்ஸா ரீச் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின்ஸும் 35% ஜம்ப் ஆயிருக்கு. பட் இது வந்து ஃபுல்லி சஸ்டைனபிள் ரன் ரேட் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா மார்ஜின்ஸ் வந்து ரெகுலேட்டரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதனால குவார்ட்லி ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஃபுல் இயர் FY26 பேசிஸ்ல மார்ஜின்ஸ் வந்து ஸ்டில் பீக்ல தான் இருக்கு ப்ரீவியஸ் பீக் லெவல்ஸை விட. ஒரு கேட்ச் என்னன்னா ப்ராஃபிட் குவாலிட்டி பார்த்தோம்னா FY26ல ஆல்மோஸ்ட் 50% அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் வந்து அதர் இன்கம்ல இருந்து வந்திருக்கு. பிரைமரி ஆர்டர் இன்ட்ரெஸ்ட் அப்புறம் லேட் பேமெண்ட் சர்சார்ஜ்னால இந்த கான்ட்ரிபியூஷன் கிராஜுவலா டிக்ளைன் ஆகுது, பட் சிக்னிஃபிகண்டா இருக்கு. டாக்ஸ் ரேட்டும் வந்து அன்யூஷுவலா லோவா இருந்திருக்கு ஒன் ஆஃப் டாக்ஸ் பெனிஃபிட்னால. FY26ல எஃபெக்டிவ் டாக்ஸ் ரேட் 3% தான், பட் மேனேஜ்மெண்ட் வந்து இது 25% போக போக நார்மலைஸ் ஆகுங்கிறாங்க. ஸோ 11.7x PE வந்து ஆப்டிக்கலா சீப்பா இருக்கலாம், பட் ஏர்னிங்ஸ் வந்து ஒரு லோ எஃபெக்டிவ் டாக்ஸ் ரேட் பூஸ்ட் பண்ணிருக்கு. அது சிக்னிஃபிகண்டா அதர் இன்கம்ல இருந்து வந்திருக்கு. growth அவுட்லுக் பார்த்தோம்னா கம்பெனி வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 1.16 to 1.17 lakhs FY30க்கு பிளான் பண்றாங்க. FY26 ரெவென்யூல இருந்து 6.7 times தான் இருக்கு. growth அவுட்லுக் பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் 37,713 crores ரெவென்யூ FY30ல டார்கெட் பண்றாங்க 21% CAGRல. அதே சமயத்துல கைடட் எபிட்டா மார்ஜின்ஸ் வந்து 42ல இருந்து 50% இருக்கும் FY30ல எதிர்பார்க்கலாம். பட் கீ ரிஸ்க் வந்து 70 to 80% எக்ஸ்பான்ஷன் வந்து டெட் ஃபண்டடா இருக்கலாம். ஹையர் டெட் வந்து இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ஜாஸ்தி பண்ணும் ஃபியூச்சர்ல. ஸோ அதனால பாட்டம் லைன்ல ஒரு ப்ரெஷர் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல ஆசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ லோவா இருக்கு. கம்பெனி லெஸ் தென் ₹1 தான் சேல்ஸ் ஜென்ரேட் பண்றாங்க எவ்ரி ₹1 ஆஃப் அசெட்ஸ்க்கு. ஸோ சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் ஆஃப் அசெட்ஸ் வந்து அண்டர் யூட்டிலைஸ்டா இருக்குங்கிறத காட்டுது. கெபெக்ஸ் பைப்லைனும் சப்ஸ்டான்ஷியலா இருக்கு, பட் முதலீட்டாளரான நம்ம எக்ஸிகியூஷன், கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன், டெட் லெவல்ஸ், ரிட்டர்ன் ரேஷியோ எல்லாத்தையும் பார்க்கணும். ஐந்தாவதா இன்னைக்கு பார்க்க போற கம்பெனி நம்ம சைல்ட்ஹுட் பிராண்ட் ஸ்கூலோட ஸ்டேஷனரி ஸ்பேஸ்ல எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸ்டாக் கரண்டா 19% 52 வீக் ஹைல இருந்து கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு மிஸ்டேக்கா இருக்கும் டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம பென்சில் கம்பெனியா பார்த்தோம்னா. ஏன்னா நிறுவனத்துக்கு மல்டிபிள் கேட்டகரிஸ்ல பிரசன்ஸ் இருக்கு. காலாஸ்டிக் ஸ்டேஷனரி, ஆர்ட் மெட்டீரியல், பேப்பர் ஸ்டேஷனரி, ஆஃபீஸ் சப்ளைஸ், அப்புறம் ஃபைன் ஆர்ட் ப்ராடக்ட்ஸ். யூனிக்லான் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் மூலமா கம்பெனி வந்து பேபி டயப்பர்ஸ் அதுக்கப்புறம் ஹைஜீன் ப்ராடக்ட் செக்மெண்ட்ஸ்குள்ளேயும் என்டர் ஆயிருக்காங்க. இந்த பிசினஸ் கரண்டா 8% தான் டோட்டல் ரெவென்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. கம்பெனி வந்து 12% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. செகண்ட் லார்ஜஸ்ட் பிளேயரா இருக்காங்க இந்த ஹோல் இண்டஸ்ட்ரியில நம்ம பார்த்தோம்னா. Q4 FY26ல கம்பெனியோட ரிப்போர்ட்டட் ரெவென்யூ 18.7% ரெவென்யூ growthங்க.
கன்சிஸ்டன்ட் growth ட்ரெண்ட் இவங்க கண்டினியூ பண்ணிக்காங்க கடந்த சில குவார்ட்டர்ஸா பார்த்தோம்னா. ஆப்ரேட்டிங் மார்ஜின்ஸ் ஹிஸ்டாரிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. 17% ரேஞ்ச்ல இருந்திருக்கு. பட் மார்ஜின் ப்ரெஷர் வந்து நியர் டேர்ம்ல பாசிபிள். மெயினா மூலதன பொருட்களுடைய காஸ்ட் வந்து ஜாஸ்தியானதுனால தான். மேனேஜ்மெண்ட் இன்புட் த பேஸ்கெட் வந்து 40% டைரக்டா க்ரூட் லிங்க்டா இருக்கும் அண்ட் மீதி 30% வந்து இன்டைரக்ட்லி க்ரூட் லிங்க்டா இருக்குங்கிறாங்க. வெஸ்ட் ஏஷியா ரிலேட்டட் வாலட்டிலிட்டிக்கு அப்புறம் மூலதன பொருட்களுடைய விலை 15-20% ஜாஸ்தியா இருக்கு. கம்பெனி 4 to 5% இதை வந்து நுகர்வோர்கள் கிட்ட பாஸ் பண்றாங்க. இதனால மார்ஜின்ஸ் வந்து ப்ரெஷர்ல தான் இருக்கும். Q1 FY27ல யூனிக்லான் ஆக்விசிஷனும் அப்புறம் வந்து கன்சாலிடேட்டட் மார்ஜின்ஸ் டைல்யூட் பண்ணும். ஏன்னா பேபி ஹைஜீன் பிசினஸ் வந்து எபிட்டா மார்ஜின் 6%ல தான் ஆப்ரேட் பண்ணிருக்கு. டாம்ஸோட கோ ஸ்டேஷனரி பிசினஸ் வந்து சிக்னிஃபிகண்டா ஹையர் மார்ஜின் என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஒர்க்கிங் கேபிட்டலும் நம்ம பார்த்துட்டே இருக்கணும். இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் டிக்ளைன் ஆயிருக்கு. இன்வென்ட்ரி டேஸ் ஜாஸ்தியா இருக்கு அண்ட் கம்பெனி ஹையர் இன்வென்ட்ரி வந்து கிரிட்டிக்கல் ரா மெட்டீரியல்ஸ்க்கு மெயின்டைன் பண்றாங்க. ரிசீவபிள் டர்ன் ஓவர் டிக்ளைன் ஆயிருக்கு. பார்ட்டா யூனிக்லானோட லாங்கர் கிரெடிட் சைக்கிள்னால அதுக்கப்புறம் பேப்பர் ஸ்டேஷனரி செக்மெண்ட்னால கிரெடிட் டர்ம்ஸ் டிபிக்கலா லாங்கரா இருக்குன்னு சொல்லலாம். இதனால கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 111% FY23ல 63% FY26ல கம்மியா இருக்கு. ப்ரெஷர் இருக்கு கேஷ் கன்வர்ஷன்லன்னு காட்டுது. ஸோ ஒரு நிறுவனத்துக்கு 17 to 20% ரெவென்யூ growth, டாம்ஸோட வேல்யூவேஷன் எக்ஸ்பென்சிவா இருக்கு. ஸ்டாக் கரண்டா 60x P-லையும் 33x EV/EBITDA ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எஸ், கம்பெனியோட ROCE 24% இருக்கு அண்ட் growth பெட்டரா இருக்கு பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. பட் வேல்யூவேஷன் ப்ரீமியம் வந்து ஒரு அக்ரெசிவ் growth, ரொம்ப அக்ரெசிவான growth எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு காட்டுது. அதே சமயத்துல ப்ராஃபிட் மொமெண்டமும் மாறுது. கம்பெனியோடைய 3-year ப்ராஃபிட் CAGR 34%, பட் ப்ராஃபிட் growth கடந்த ஒரு வருடமா பார்த்தீங்கன்னா 14% தான் இருக்கு. பிளஸ் ஜூன் 2026 குவார்டர்ல ப்ரொமோட்டர் ஸ்டேக் 70.4 63.4 கம்மியா இருக்கு. மேனேஜ்மெண்ட் 17 to 20% ரெவென்யூ growth கைட் பண்ணிருக்காங்க. ரெவென்யூ 2700 to 2800 crores. கீ ரிஸ்க் என்னன்னா மூலதன பொருட்களோட இன்ஃபிளேஷன் தான். 40% டாம்ஸ் இண்டஸ்ட்ரியோட இன்புட் பேஸ்கெட் வந்து க்ரூட் ஆயிலுக்கு லிங்க்டா இருக்கு. 30% இன்டைரக்டா க்ரூட் ஆயிலுக்கு லிங்க்டா இருக்கு. இதனுடைய இம்பாக்ட புரிஞ்சுக்கிறதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். 10% இன்புட் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சஸ்டெயின் பண்ணலாம். கம்பெனியோட கிராஸ் மார்ஜின் வந்து ரஃபா 500 basis points கம்ப்ரெஸ் ஆகும். பேஸ்ட் ஆன் ப்ரொஜெக்டட் FY27 ரெவென்யூல 2700 crores-னா எபிட்டா இம்பாக்ட் வந்து 135 crores இருக்கும். ஸோ டாம்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங் பிராண்ட் இருக்கு, சாலிடா வளர்ச்சி ஆகிற ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கு. பட் முதலீட்டாளரான நம்ம வேல்யூவேஷன் எப்படி இருக்கு, ப்ரொமோட்டர் ஸ்டேக் ரிடக்ஷன் வந்து ஏன் நடக்குது, ப்ராஃபிட் growth ஏன் ஸ்லோ டவுன் ஆகுது, அதுக்கப்புறம் க்ரூட் லிங்க் மார்ஜின் ப்ரெஷர் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஸோ நம்ம 5 பங்குகளையும் பார்த்துட்டோம். இந்த 5 நிறுவனங்கள்ல நீங்க இந்த நிறுவனத்தை பிக் பண்ணீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. எந்த நிறுவனத்துக்கு பொட்டன்ஷியல் இருக்கு ஸ்ட்ராங்கா கம்பேக் கொடுக்கறதுக்கு, அப்புறம் ஏன் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. உங்க ரீசனிங்க கண்டிப்பா சொன்னீங்கன்னா தான் எல்லாருமே படித்து தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் நீங்க வேற ஏதாவது செக்டர் இல்ல தீம் இல்ல லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸை அனலைஸ் பண்ணும் நாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அண்ட் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி இந்த காணொலி முழுக்க முழுக்க உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். இதை பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷனா எடுத்துக்காதீங்க. உங்களுடைய ஓன் ஆய்வுகளை பண்ணுங்க. உங்களுடைய நிதி இலக்குகள் என்ன நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முதலீடு முடிவுகளை எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு அருமையான காணொளியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.